வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இதோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதன்னத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே விடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தனுர் மாதம் மார்கழி மாதம் 13ஆம் நாள் 28/12/2024 சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பெறவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விளக்கமாக பெறவிட இருக்கின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால், தனுர் மாதம் மார்கழி மாதம் 13ஆம் நாள் ஆகவே நாம் அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு நமது அருகாமையில் உள்ள கோவில்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய இறைவன் அனைவருடைய திருவடிகளிலும் சட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய நேரமானது அதிகாலை 4 மணி முதல் 6 மணிக்குள்ளாக செல்ல வேண்டும். இரண்டாவதாக, இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பிரதோஷம். இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பிரதோஷம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் மாலை வேளையில், அதாவது பிரதோஷ வேளையில் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான், ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரி சமேதா ஸ்ரீ பரமேஸ்வரர், அதாவது பிரதோஷ நாயகருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களையும் வாங்கி கொடுத்து சாட்சாத் ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமய ஸ்ரீ பரமேஸ்வருடைய திருப்பாதங்களை சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேதா ஸ்ரீ பரமேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அதுவும் இந்த பிரதோஷம் ரொம்பவும் விசேஷமான பிரதோஷம். என்னன்னாக்க சனி பிரதோஷம், அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே சுக்லபக்ஷமாக இருந்தால் இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். மூன்றாவதாக, இன்றைய தினம் தனுர் மாதம் மார்கழி மாதம் 13ஆம் நாளாக இருப்பதால் இந்த தனுர் மாதம் மார்கழி மாதம் என்பது பேடை மாதம். மனிதர்களுக்கு மட்டும், தெய்வங்களுக்கு கிடையாது. தெய்வங்களுக்கு உகந்த மாதம். ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் 4 முழுவதும் ஒரு அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டியதை தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆனால் அதே சமயம் தனு மாதம் மார்கழி மாதம் இன்றைய தினத்தில் உள்ள நட்சத்திரத்தில் பிறந்த அனைவரும் தங்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். ஏனென்றால் ஜனனம் எடுத்த அந்த நட்சத்திர ஜென்ம நட்சத்திர தினத்திற்கு எந்த விதத்திலும் பார்த்தீர்களேயானால் திதி வார நட்சத்திர யோக கரண எந்த விதமான தோஷங்களும் கிடையவே கிடையாது. இதை தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. நான்காவதாக, இன்றைய தினம் காஞ்சி ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா பெரியவா அவர்களுடைய மாதாந்திர ஜென்ம நட்சத்திர தினம்.
ஆகவே அனைவரும் இன்றைய பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் சனிக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராம் ஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி தனூர் மாதம் மார்கழி மாதம் 13ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி 28/12/2024 டிசம்பர் மாதம். சூரிய உதயமானது காலை 6:32 அயனம் தட்சிணாயினே, ருது ஹேமந்த ருதோ, மாசமானது ஆக்ரஹாயண மாசே, மார்கழி மாதம் தனூர் மாசே, பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை, திதியானது திரையோதசி திதி 53 நாழிகை 29 வினாடி, பின்னிரவு 3:56 வரை. அதன் பிறகு சதுர்தசி திதி. இன்றைய சிராத்த திதியானது திரையோதசி திதி. இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் மற்ற சூரிய வம்சாவிகள் சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனூர் மாசே கிருஷ்ணபக்ஷ தைபிரி திரையோதசி திதி. நாம் அனைவரது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனூர் மாதம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திரையோதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அந்த இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் நாம் வருஷாவர்கள் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும். அப்படி செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்ருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் வந்து சேரும். ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷாவருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதையும் மீறி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்ருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளியையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அடித்தரமான உண்மையான விஷயம், ரிஷிகளால் சொல்லப்பட்டது. இன்றைய வாசனமானது ஸ்திரவாசனை, கிழமை சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம் 40 நாழிகை 27 வினாடி, இரவு 10:55 வரை. அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மார்கழி மாதத்தில் தனுர் மாதத்தில் அனுராதா நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். அப்படி கொண்டாடியுமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுப பலன்களானது நிச்சயமாக கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷாவருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. அதையும் மீறி நாம் கொண்டாடினுமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும். இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்ட உண்மையான விஷயம்தான். இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் தனுர் மாதம் மார்கழி மாதம் 13ஆம் நாள் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பிரதோஷம் விரதம். இன்று முதல் கர்ப்போட்டமானது ஆரம்பமாகிறது. இன்றைய ராகு காலமானது காலை 9:32 முதல் 11:02 வரை. யமகண்டமானது பிற்பகல் 2:02 முதல் 3:32 வரை. குளிகை காலமானது காலை 6:32 முதல் 8:02 வரை. நல்ல நேரமானது
இன்று தனுர் மாதம் மார்கழி மாதம் 13ஆம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. சூலமானது கிழக்கு, பரிகாரமானது தையர். இன்றைய சந்திராஷ்டமம் அசுனி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த வியன்றலுக்கு அதிகாலை 3:33 முதல் காலை 10 மணி வரை சந்திராஷ்டமம். அசுனி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த வியன்றலுக்கு காலை 10 மணி முதல் மாலை 4:28 வரை சந்திராஷ்டமம். அசுனி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த வியன்றலுக்கு மாலை 4:28 முதல் இரவு 10:55 வரை சந்திராஷ்டமம். அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு இரவு 10:55 முதல் பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை 5:16 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்தோ சுபம் அஸ்து.